இந்துக்களோட முதல் கடவுளாக போற்றப்படக்கூடிய விநாயகருக்கு இன்று சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி விழா இன்னைக்கு கொண்டாடப்படுது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டியில அதிகாலை முதலே அருகம்புல்லோட சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டிங்கிற பகுதி இருக்குது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில்ல பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருந்துட்டு இருக்கிறாரு. 6 அடி உயரம் கொண்ட அவருடைய அந்த சிற்பமானது வடக்கு திசையை நோக்கி இருக்கிறதால இது வலம்புரி விநாயகர் அப்படிங்கிற ஒரு தனி சிறப்போட இருக்குது. அதே மாதிரி குடவரை கொண்ட கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இந்நிலையில இன்னைக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால அதிகாலை முதலே அந்த பிள்ளையார்பட்டியில பக்தர்கள் சாமி தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. சதுர்த்தி விழா இங்க கோலாகலமாக 10 நாட்கள் கொண்டாடப்படுறது வழக்கம். இது கடந்த 18ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோட துவங்கிய அன்று துவங்குச்சு. அன்றிலிருந்து தினசரி பகல் மற்றும் இரவுல உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருநாள் மண்டபத்துல அவர் சிறப்பு அலங்காரத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தாரு. இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதால தரிசனம் செய்வதற்கு காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கைகள்ல அருகம்புல்லோட விநாயகர் தரிசிக்க நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வர்றாங்க. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்துள்ள இந்த பக்தர்கள் ஒவ்வொருவருமே எப்போ ஆண்டுதோறும் பிள்ளையார்பட்டிக்கு அதிக அளவில் பக்தர்கள் போகிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வருகை தந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இக்கோயில்ல தீர்த்தவாரி, அதாவது சதுர்த்தி அன்னைக்கு காலையில கோயில்ல தீர்த்தவாரி நடைபெறது வழக்கம். அதனை அடுத்து இன்று காலை 10 மணி அளவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.